பண்ணாதான் வருவல்வளோ நினைச்சேன். ஒரு வழியா வந்துட்டாள்வளா. இந்த அடிக்கு கூட்டா அடுத்த அடிக்கு தான் வருவாள்வ. அச்சோ, இந்த குடத்தை வேற உள்ள தூக்கி வைக்காமலாம் இருந்திருந்திருக்கு. எப்போ ஃபோன் பண்ணி எப்போ வரிய? ஒரு நாளும் கூட நேரத்துக்கு வர வழக்கம் உங்களுக்கு தான் கிடையாதுல்ல. சும்மா சும்மா குறைச்சலாருங்கக்கோ. நீங்கள் வர சொன்னது தெரிஞ்ச உடனே நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். எங்கே கிளம்பி வந்திருக்கிய? உடுத்த துணியோட தானே 3 பேரும் வந்திருக்கிய. நீ தான் எப்போ உடுத்த துணியோட தானேக்கா நின்றுட்டுருக்க. நான் இந்த துணியை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி தான் குளிச்சுட்டு மாற்றினேன். நாங்கள் மட்டும் என்னவா குளிக்காமல் வந்திருக்கோம்? குளிச்சுட்டு தான் வந்திருக்கோம். இப்போ எதுக்குக்கா எங்களை அவசரமாக வர சொன்னேன்? என்ன காரணங்கிறத தான் சின்ன பொண்ணுகிட்ட சொன்னேனே. அவள் உங்ககிட்ட சொல்லலையா? அவள் சொன்னேன். ஏன்க்கா நான் இப்போ உங்ககிட்ட கேட்க போகிறேன்? அவள் சொல்லாதனால தான் இப்போ கேட்டுட்ருக்கேன். இப்போது நம்ம 4 பேரும் மல்லிகாவோட மாமா ஊருக்கு போக போகிறோம். இதை தான் ஏற்கனவே சின்ன பொண்ணு சொல்லிட்டாள. இதை கேட்கல. எதுக்காக போக போகிறோம்? அதையே கேட்க அதை சொல்ல என்னால் முடியல. எனக்கா உங்கக்கா ஓவராக சீன் போடுதாவ. அழாமல் என்ன நடந்துக்கதை சொல்லாங்க்கா. இந்த மல்லிகா இருக்கால, மல்லிகா, அவளும் அவிய அம்மா எல்லாரும் அவிய மாமா ஊருக்கு போயிருக்காவல. அவள் மாமா ஊரில் திருவிழா வந்திருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிட்டு தான் எனக்கு போயிருக்கா. அங்கே போய் அவிய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையும். இப்போ அவிய எப்படிக்கா இருக்காவ? இப்போ நல்லா தான் இருக்காவ. இருந்தாலும் நம்ம அவியலை பார்க்க போகணும்ல. எந்த ஆஸ்பத்திரியிலக்கா இருக்காவ? ஆஸ்பத்திரியிலேருந்து வந்துட்டவளாம். இப்போ மல்லிகாவோட மாமா வீட்டில் தான் இருக்காவலாம். ஒரு 8 நம்ம 4 பேர் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சரிக்கா, அப்போ இப்போ உடனே கிளம்புவோம். இப்போ போனால் தான் சுருக்கா வீட்டுக்கு வர முடியும். இந்த பிரியாணியை உள்ளே கொண்டு போய் நம்ம கிளம்புவோம். பிரியாணி சூடாலாம் இருக்கு. பிரியாணி ஆறாமலே வாளியில் எடுத்துட்டுங்க. அதான் சூடாக இருக்குது. வாளியை திறந்து வச்சுட்டு துணி ஏதாவது போட்டு மூடி வச்சுட்டு வாக்கா. 6 நப்பில் கொண்டு வந்திருந்தா இதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்துக்கலாம். இப்போ அது முடியாத. ஃபஸ்ட்டில் யார் டிக்கெட் எடுக்கணுங்கிறத முதல்ல முடிவு பண்ணிடுறோக்கா. சின்ன பொண்ணு சொல்லுதான் சரிதான். போனது இருப்பானது மாதிரி ஆயிடக்கூடாது. மறக்கக்கூடிய விஷயமா அது. பஸ்ஸில் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்னால் 2 பேர் பின்னால் 2 பேர் ஏறியாச்சு. பஸ்ஸுக்குள்ளே போன பிறகும் 4 பேரும் ஒருத்தர் பார்க்க முடியல. கண்ட்ரக்டர் வந்து நின்று டிக்கெட்டுன்னு கேட்டவுடனே ஆளுக்கு 4 டிக்கெட்டாக எடுத்தாச்சு. பஸ்ஸில் ஒரு நேரத்துக்கு 4 டிக்கெட் வாங்கிட்டு போன ஆட்கள் நம்ம 4 பேராக தான் இருக்கணும். அது நடந்து முடிஞ்ச கதை. அதை பேசி இப்போ என்னக்கா ஆக போகுது? என்ன போன பைசா திரும்ப வரைய போகுது? போன பைசா திரும்ப வராதான். ஆனால் திரும்ப ஏமாறாமல் இருப்போம்ல. இப்போ சொல்லுங்கக்கா, பஸ்ஸில் யார் டிக்கெட் எடுக்கணும்? நீயே எடுத்துரு சின்ன பொண்ணு. எந்த ஊருன்னுக்கா டிக்கெட் எடுக்கணும்? மல்லிகா மாமா ஊருன்னு எடு. என்னக்கா சொல்லுத? அப்படி ஒரு ஊர் இருக்கா? எங்களுக்கு தெரியவே செய்யாத. ஐயா, எனக்கு அவள் மாமா ஊர் பேர் தெரியாத. ஊர் பேரே தெரியலன்னா எப்படிக்கா அங்கே போக முடியும்? ஊர் பேர் என்னன்னு மல்லிகாட்ட ஃபோன் பண்ணி கேட்டுற வேண்டியது தானே. இவா சொல்லுக்கிற மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். அப்போ இந்த வாளியை உள்ளே கொண்டு வச்சுட்டு உனக்கா ஃபோன் எடுத்துருவாக்கா. ஏன் ஃபோன் எதுக்கு? அதான் அவங்க 3 பேர்கிட்டையும் ஃபோன் இருக்குல்ல, அதில் அடித்து பேச வேண்டியது தானே. எங்கள் ஃபோனில் பேசணுன்னா எங்ககிட்ட மல்லிகாவோட நம்பர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மல்லிகா நம்பர் தெரிஞ்சிருக்கணும். இல்லாமல் எப்படி பேச? நீ உள்ளே போய் உன் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்கிற மல்லிகா நம்பரை சொல்லு. நாங்கள் எங்கள் ஃபோனில் அடித்து பேசுவோம். என்கிட்ட கூட மல்லிகா நம்பர் கிடையாது. வேறு எப்படி அவளுக்கு ஃபோன் பண்ண? அப்போ ஃபோன் நம்பர் கூட இல்லை. வேறு எப்படிக்கா அங்கே போக முடியும்? அது இருக்கட்டுக்கா, ஆவி அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு யார் சொன்னா? உங்கள் அத்தா தான் சொன்னவ. அவிகளுக்கு யாருக்கா சொன்னா? மல்லிகாவோட தம்பி தான் சொன்னானோ. மல்லிகா தம்பி இன்னைக்கு காலையில் வந்தானா. அப்போ தான் உங்கள் அத்தாங்கிட்ட சொல்லியிருக்கான். அப்போ நீயாவது எந்த ஊருன்னு கிடந்துக்கலாம்லக்கா. நான் இங்கே இருந்தால் தான் கேட்டிருப்பேனே. உள்ள சமையலை செஞ்சுருந்தேன். வேற எங்கே கேட்க? ஆமாம், கேட்டு கிழிச்சிய. இவ்வளோ நாளாக உங்கள் வீட்டு பக்கத்தில் தானே இருக்கா. ஒரு ஃபோன் நம்பரை கூட வாங்கலை.
நபரு யாருக்கிட்டேயும் ஃபோன் நம்பரை கேட்டுலாம் வாங்க முடியாது. அவையே தந்தால் தான் வாங்க முடியும். ஏன் ஒன்று கூட எனக்கு பல வருஷமாக தெரியும். உன் ஃபோன் நம்பர் இது வரைக்கும் எனக்கு தெரியாது. சும்மா அவனா குறைச்சலுக்கு வந்துட்டா. கோவப்படாதக்கா. இப்போ அங்கே போகணுமா வேண்டாமா அதை முதல்ல சொல்லுக்கா. ஊர் பேரே தெரியல, வேறு எப்படி நம்ம அங்கே போய் கண்டுபிடிக்க முடியும்? அதனால் போண்டா, எல்லாரும் வீட்டுக்கு போய் ஒரு வேலையை பாருங்க. என்னக்கா இப்படி சொல்றியே? ஊருக்கு போனேன்னு எங்கள் அத்தைக்கிட்ட பைசா வேறு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ மட்டும் வீட்டுக்கு போனேன்னு எங்கள் அத்தை இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாவ. ஆமாம், சொன்னோன்னு செஞ்சிடும் பாரு. பஸ்ஸில் தான் போகல, அப்படி கடை வரைக்கும் போய் ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வந்துடுமாக்கா. நான் கூட அறக்க பிறக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இங்கே என்னமோ சும்மா தானே இருக்க போகிறேன். கடைக்கு போய் தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். நீங்கள் 3 நேரம் போய்ட்ருங்க, நான் வாளியை உள்ளே வச்சுட்டு கதவை பூட்டிட்டு வாரேன். சரிக்கா, நேரம் கிடத்தம்மா வா. கடைக்குள்ளே அண்ணாச்சி இருந்த மாதிரி தெரியலையே. உள்ளே உட்காந்துருப்பாரு. இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியும்? நானும் பார்த்தாச்சுக்கோ, கடைக்குள்ளே இல்லை. அண்ணா அங்கே நின்று இருக்காரு. நம்ம நிற்கிறத பார்த்துட்டு வராரு. வாங்க வாங்க. அவசர வேலையா வீடு வரைக்கும் போயிருந்தேன், வந்து ரொம்ப நேரம் ஆகுதோ? இல்லை அண்ணாச்சி, இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி தான் வந்தோம். வீடு வரைக்கும் போயிருந்துருக்கல, கடையை பூட்டிட்டு போயிருந்துருக்கலாம்ல. இங்கே வந்து யாரும் திருடிட்டு போனால் என்ன பண்ணுவிய? அவ்வளோ ஈஸியாக என் கடையில் யாரும் திருடிட்டு போக முடியாது. ECBT கேமரா மாட்டி வச்சிருக்கீங்களோ? என்னது ECBT கேமராவா? அப்படின்னா? அண்ணாச்சி, CCTV கேமராவை தான் எங்கள் அக்கா அப்படி சொல்லுக்கா. ஓ, அதை தான் அப்படி சொன்னாலாங்கோ. என்னென்ன ஜாமான் வேணும்னு ஒவ்வொருத்தர சொல்லுங்க, எடுத்து தாரேன். அண்ணாச்சி, அவசரமா எனக்கு ஒரு 5 கிலோ அரிசி வேணும். 5 கிலோ அரிசின்னு மொட்டையை சொன்ன எப்படி? என்ன அரிசின்னு பேர் சொன்னா தானே தர முடியும். எங்கள் வீட்டில் 50 பண்ணர் தான் எப்பவும் வாங்குவோம், அதே தந்துருங்க. 5 கிலோ அரிசி பையில் வரும், தரட்டுமா? சரி, அதே தாங்க. அது இந்த கடையில் வைக்கல, பக்கத்து கடையில் தான் வச்சுருக்கேன். நீங்களாம் கொஞ்சம் இங்கே நின்றுடுங்க, அரிசி வேறு அவசரமாக வேணுமாம்ல, எடுத்து கொடுத்துட்டு வாரேன். சரி அண்ணாச்சி, எடுத்து கொடுத்துட்டு வாங்க. அண்ணாச்சி, வண்டு இல்லாத நல்ல அரிசியை பார்த்து தாங்க. அரிசிக்குள்ளே வண்டுலாம் இருக்காது. அப்படிலாம் சொல்ல முடியாது அண்ணாச்சி. போன திருப்ப வாங்கிட்டு போன அரிசியில் வண்டு இருந்துச்சு. இந்த திருப்பாவது நல்ல அரிசியை பார்த்து தாங்க. நீங்க வச்சிருக்க கூட அழகா இருக்காக்கா. எந்த கடையில் வாங்கினீங்க? இதை கடையில இருந்து வாங்கலை. எங்க தோட்டம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்து தோட்டத்துக்கார இதே மாதிரி கூடெல்லாம் செய்வாங்களாம். அவிட்ட இருந்து தான் ஒரு கூடை செஞ்சு கேட்டு வாங்கினேன். அப்போ எனக்கும் இதே மாதிரி ஒரு கூடை வாங்கி தருவீங்களா? அப்போ ஒரு 1000 ரூபா தான் வாங்கி தரேன். இந்த கூடைக்கு விலை 1000 ரூபாயா? 1000 ரூபானா ரொம்ப அதிகம்தான். கடையிலலாம் இப்படி கூட வாங்கினோம்னா 500 ரூபா கூட இருக்காது. நல்லா பகலுக்குள்ள அடிக்காவ. நீ கொடுக்க 1000 ரூபாய் வச்சு தான் அவைய கோட்டை கட்டுக்காவ பாரு. இந்த கூடையை செய்ய வயிறு என்ன கடையில் சும்மையே கிடைக்கு? அதுக்கு 500 ரூபா கூடுதலாகும். இதில் வேற கஷ்டப்பட்டு செய்யணும், அதுக்கு வேற கூலி வேண்டாம். 1000 ரூபா கொடுத்து கூடை வாங்குறதுக்கு நான் கவர்லேயே ஜாமானை வாங்கிடுவேன். வாங்கிக்க, அது வாங்கிட்டோம். இந்த அண்ணாச்சி எனக்கு அந்த கடையில் நின்றுட்டுருக்காரு, இங்கே வர்றது மாதிரியே தெரியல. நான் போய் கூட்டிகிட்டு வரேன். ஒருவேளை அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். அந்த கடைக்கு வர வேலைக்கே ஜாமானம் கொடுத்துட்டு இருந்தீங்களா? எங்களுக்கு எப்போ தருவிய? முதல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா, எடுத்துக்கொண்டு தாரேன். எனக்கு ஒன்று வேண்டாம் அண்ணாச்சி, நான் ஒன்றுத்தையும் வாங்கன்னு வரல, இவளுக்கு துணைக்குன்னுலாம் வந்தேன். அப்போ கொஞ்சம் தள்ளி நில்லுமா, நான் உள்ளே போய் ஜாமான் எடுக்க போட்டோம். அதான் இந்த பக்கம் நிறைய இடம் இருக்குல்ல அண்ணாச்சி, அப்படி போக வேண்டியது தானே? ஆமாம்மா, அந்த இடத்துலயே நான் போகணும், தெரியாமல் உங்கள் மேலே படணும், அப்புறமா என் மேலே இல்லாத புல்லாத பழிபடுறதுக்கா? என்னாலெல்லாம் அப்படி கஷ்டப்பட முடியாது, நீ கொஞ்சம் தள்ளி போறியம்மா. அண்ணாச்சி, எனக்கு துணிக்கு போடுற சோப்பு ஒன்று வேணும். உங்கள் 2 பேத்துக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா, சேர்ந்தாப்புல எடுத்துகிட்டு வந்துடுறேன். எனக்கு 100 ஜீரகமும் 1/2 கிலோ ஈரங்காயமும் தாருங்க. அப்புறம் உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம் அண்ணாச்சி, நானும் துணைக்கு தான் வந்தேன். இந்த 3 ஜாமான் மட்டும் தானே வேணும், உள்ளே போய் எடுத்துக்கொண்டு தாரேன்.